Hi students. Okay, sorry for the past 2 days I couldn't upload any videos cause I had bee sting. I had bee sting means தேனி கொட்டிடுச்சு. தேனி இருக்கு இல்லையா, அது இந்த பெருசாக இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் கூப்பிட்டுக்கிட்ட வரும் பாருங்கள், அந்த தேனி மலை தேனின்னு சொல்லுவோம், அது வந்து கொட்டிடுச்சு. ஸோ அதுக்காக மெடிசன் எடுத்தேன் இல்லையா, சீக்கிரமாக தூக்கம் வந்துடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு go to the bed early. That's why. Okay, today simply கொஞ்சம் தான், ஒரு 6 sentences தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப தேவையான ஒன்று. ஓகே, கெட் அலாங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ், கெட் அலாங் அப்படிங்கிற ஒரு வேர்பு, அது ஃப்ரேஸ் மாதிரி வரும். ஓகே, இப்படி என்னென்னா ஒத்து போகிறது. எனக்கு அவளுக்கும் ஒத்து போகும், அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒத்து போகும், ஐயோ அவங்களுக்கு ஒத்தே வராது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒத்து போகுது, மனசு ஒத்து போகிறது, அவங்கக்கிட்ட வந்து பிடிச்சி போகிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கெட் அலாங் அப்படிங்கிற ஒரு வேர்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தே கெட் அலாங் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது அப்படின்னு அர்த்தம். தே கெட் அலாங், தே கெட் அலாங் வெல்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்து போகும்ப்பா, ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒத்து போவாங்க, ரொம்ப மிகவும் ஒத்து போகும், அவர்களுக்குள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். தே கெட் அலாங் வெல் அப்படின்னு போது. ஓகே, தேர்ட் வந்து தே டோன்ட் கெட் அலாங் அட் ஆல். தே டோன்ட் கெட் அலாங் வித் அட் ஆல். தே டோன்ட் கெட் அலாங் அட் ஆல். அவங்களுக்கு ஒத்தே போகாது ரெண்டு பேருக்கும், டூலி கூட ஒத்து போகாது ரெண்டு பேருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. தே டோன்ட் கெட் அலாங் அட் ஆல். ஓகே, தே கெட் அலாங் வித் ஈச் அதர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஈச் அதர் அப்படின்னு போடுவாங்க. தே கெட் அலாங் வித் ஈச் அதர். ஓகே, ஐ கெட் அலாங் வித் ஹர் ஆர் வித் ஹிம். எனக்கு அவளோட ஒத்து போகும், எனக்கு அவனோட பையனை தான், எனக்கு அவனை பிடிக்கும், அவனோட ஒத்து போயிடும், விளையாடுறதுல எதுலையுமே கிளாஷ் வராது. ஸோ ஐ கெட் அலாங் வித் ஹர் இல்லை வித் ஹிம். ஓகே, இப்போ கொஸ்டின் கேட்குற வச்சுக்கோ, இதுக்கு டூ யூ கெட் அலாங் வித் ஹர். உனக்கும் அவளுக்கும் ஒத்து போகுமா, பையனந்தான் உனக்கும் அவனுக்கும் ஒத்து போகுமா, உனக்கும் அவங்களுக்கும், தெம்னா அவங்களுக்கும் ஒத்து போகுமா. ஸோ இந்த ஒத்து போகுதல் அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கெட் அலாங் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தே கெட் அலாங், they get along well, they don't get along at all, they get along with each other, they get along with her or him. Do you get along with her, him or them? Okay, ரொம்ப சிம்பிள் தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்க.